ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். கேனப்பக்கிரியாக மக்கள் நினைத்தனர். ஆமாங்க, உண்மையை நடந்த விஷயங்க. ஒருத்தர் ஒரு கையில் தகர டப்பாவும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கட்டம் போட்ட ஒரு சோழியும் வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி, ஓ லாசி ஒரு ரொட்டி துண்டு கொடு, லாசினா அம்மா, ஓ அம்மா ஒரு ரொட்டி துண்டு கொடுன்னு யாசகம் கேட்குறாரு. யாசகம்னா பிச்சை பிச்சை கேட்குறாப்படி. அந்த வீட்டில் இருந்தவங்க வெளியே ஒரு ரொட்டி துண்டை கொடுக்குறாங்க. அந்த மனிதர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரொட்டி துண்டை மட்டும் வாங்காமல் அந்த அம்மா அவங்க குடும்பத்தில் உள்ள அந்த அம்மாவோட குடும்பத்தில் உள்ள எல்லா கருமையுடைகள் எல்லாத்தையுமே அவரே வாங்கிக்கிட்டு அந்த குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியே போய் யாசை வாங்கிட்டு அந்த மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரே ஒருத்தர் யாருன்னா, எப்போது நம்ம கூட ஷீரடி சாய்பாபா தாங்க. ஆமாங்க, அவரை பற்றி தாங்க பேச போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஷீரடி வரும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு பக்ரியாகவும் ஒரு கையில் தகர டப்பாவும் ஒரு கையில் பைக்கிட்ட வச்சுட்டு அந்த தகர டப்பா என்ன பண்ணுவார்னா, நம்ம அங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள்கிட்ட போய் யாசகம் கேட்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா அந்த டம்ளரில் அந்த தகர டப்பா இருக்கிற டப்பாவில் மோர், தயிர், ஏதாவது காய்கறி இருந்ததுன்னா அதில் போடுவாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அவர் வச்சுட்டு அந்த கட்டம் போட்ட பைக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன பண்ணால் ரொட்டி துண்டு உணவு அந்த திடப்பொருட்கள்லாம் அதில் வாங்கி வச்சுக்கோ. அப்படி அது டெய்லியும் எல்லார் வீட்டுக்கும் போக மாட்டாருங்க. குறிப்பிட்ட வீட்டுக்கு மட்டும் அன்றைக்கி மட்டும் போவாருங்க. போயிட்டு வாங்குவாங்க, அவர் வாங்கிடுவார். வாங்கிட்டு இந்த குழம்பு அப்புறம் சாப்பாடு இந்த உணவுலாம் வாங்கிட்டு எல்லாம் கலந்து சாப்பிடுவார். ஆனால் அவர் மட்டும் அது ஃபுல்லாமே சாப்பிட மாட்டார். என்ன பண்ணுவார்னா, 5 அறிவு உள்ள ஜீவராசிகள், நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், காகமாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவார்னா, சாப்பிட்ட கொஞ்சம் மட்டும் அவர் சாப்பிட்டு மிச்சம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இல்லாத ஜீவராசிகளுக்கு உணவாக படைச்சிருவாருங்க. அது மட்டும் இல்லை, அவர் நாக்குக்கு ருசிலாம் கேட்க மாட்டார். எனக்கு இது வேணும் அது வேணும் எதுவுமே கேட்க மாட்டாருங்க. எல்லாம் கலந்து சாப்பிடுவார். மீதியை ஜீவராசிகள் கொடுத்துருவாருங்க. அப்படி இருந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளாக அவர் பண்ணக்கூடிய அந்த வைத்திய முறைகளும் சரி, அவர் சொல்லக்கூடிய பேச்சுகள் சொற்கள் எல்லாமே அவர் சக்தி பவர் இருந்தனால அதை கேட்ட மக்கள் பார்த்திங்கன்னா அவரோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போனது மட்டும் இல்லாமல் அது சில ஒரு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சு வராமல் இருந்துச்சு. ஆனால் பாபா மூலிமா பேச்சு வந்துச்சு. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வியாதி இருந்துச்சு. அந்த வியாதி பாபாவோட சொற்களாகவே இந்த குணமாச்சு. இவங்க நிறைய அற்புதமான லீலைகளும் செயல்களும் செஞ்சு அவர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளாக நம்ம வழிபட்டு வந்துட்டுருக்கோங்க. அது மட்டும் இல்லை, அவர் வாழ்ந்த காலத்தில் பாயாஜாபாயின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. பாபா என்ன பண்ணுவார்னா, காலை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் யாசகம் வாங்குவார். மதியானத்துக்கு அப்புறம் அவர் பாறைகள், மலைகள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல போய் உட்காந்துருப்பார். அப்படி ஆனால் அந்த பாயாஜாபாய் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பாபா மதிய நேரத்துக்கு மேலே சாப்பிட மாட்டார் அப்படின்ட்டு அவங்க ஒரு கூடையில் ரொட்டி துண்டு அப்புறம் சில சாப்பாடுகள் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. போயிட்டு பாபா எங்கே இருந்தாலும் சரி, மலையில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, பாபாவை போய் பார்த்து அவங்க உணவு கொடுப்பாங்க. பாபாவோட சொல்லி, எதுக்குமா எனக்கு தெரியும் அங்கே இங்கேயும் அலையிறீங்க அப்படின்னு. இல்லை பாபா, நீங்கள் சாப்பிடணும், நீங்கள் மேலே சாப்பிட மாட்டீங்க, அதனால தான் நான் இங்கே எங்கே இருந்தாலும் உணவு திடீர்னு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க. ஆனால் பாபா உண்மையிலே அவர் என்ன நினச்சார்னா, தான் பெற்ற தாய் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் பாயாஜாபாய் பார்த்தாரு. அது மட்டும் இல்லை, பாயாஜாபாயோட சேவையை பார்த்து எப்போதுமே அவருக்கு இறுதி காலகட்டத்தில் வரைக்கும் அவங்க சேவையை மறக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சேவைக்கு நன்றிக்கான பாபா அந்த பாயாஜாபாயோட மகன் இருக்காங்க ஒருத்தர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா தாத்தியா பாட்டில். அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகள் பாபா ஒவ்வொரு டைம் செஞ்சுட்டே தாங்க இருந்தார். இது மட்டும் இல்லை, பாபா ஒவ்வொரு தடவையும் பாயாஜாபாய்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, பாயாஜாபாய்ட்டு தாத்தியா பாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆண்டித்தனமே உண்மையான செல்வம்னு சொல்லுவார். அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையில் எவ்வளோ ஒரு பவர். ஒரு ஆண்டித்தனம் தான் உண்மையான செல்வம் அப்படின்னு அவர் சொல்லுவாருங்க. மீது எல்லாமே செல்வமே ஆகாது அப்படிதாங்க அர்த்தம். ஒரு நாள் பாபா மசூதியில் இருந்தார். அப்போ என்னன்னா தாத்தியா பட்டேல் வர்றாரு. தாத்தியா பட்டேல் யாருன்னா பாயாஜாபாயோட மகன். தாத்தியா பட்டேல் வரா. அப்படி இது மாதிரி இது கடை இது வரைக்கும் போகணும் அப்படின்ட்டு குதிரை இருக்குது. அது பாரு புதுசாக வந்த குதிரை. அந்த குதிரை எடுத்துகிட்டு போகிறேன் பாபா அப்படின்ட்டு பாபா கிட்ட தாத்தியா பட்டேல் சொல்கிறாரு. பாபா சொல்கிறாரு, இப்போதைக்கு போக வேணாம், கொஞ்சம் நேரம் கழித்து போ அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இல்லைங்க பாபா, தாத்தா பட்டேல் சொல்கிறாரு, இல்லைங்க பாபா, ஒரு அவசர வேலை பாபா, அதெல்லாம் போய் ஆகணும் கடை வீதிக்கு, அதெல்லாம் குதிரை இருக்குது, நான் குதிரை எடுத்துகிட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு தாத்தா பட்டேல் சொல்கிறாரு. உடனே பாபா என்ன சொன்னார்னா, நீ தனியாக போகாதப்பா, நீ என்ன பண்ணனா சாமா இருப்பார், சாமாவை சேர்த்து நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவர் பாபான்னு சொல்கிறாரு. சரிங்க பாபான்னு தாத்தா பாட்டிலும் இவர் சாமாவும் 2 பேரும் குதிரையில் போகிறாங்க.
அந்த குதிரை என்ன குதிரைனா ரூ. 300. அந்த காலகட்டத்திலே ரூ. 300 பெரிய ஒரு மதிப்பு. அந்த ரூ. 300 அந்த குதிரை பார்த்தீங்கன்னா புது குதிரை. இவங்க தாத்தியா பாட்டேலும் சம ஏறி உட்காராங்க. குதிரை வந்து லைட்டாக ஸ்லோவாக கொஞ்சம் ஓடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் எடுக்குது குதிரை. பார்த்தீங்கன்னா அதான் அடித்து ஓட்டிட்டு போகுது. போன குதிரை என்ன ஆச்சுன்னா திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி திடீர்னு குதிரை வந்து இதாகிடுச்சு. சாஞ்சு கீழே விழுந்துருச்சு. குதிரை விழுந்துருச்சு. உடனே இவங்க 2 பேர் யாருன்னா தாத்தியா பாட்டிலும் சாமா அவங்களும் கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து சாமாவும் சரி தாத்தியா பாட்டிலும் சரி லைட்டாக சின்ன சின்ன காயத்தோட வந்து தப்பிச்சிட்டாங்க. அப்போ தான் தாத்தா பாட்டி நினைக்கிறது, பாபா வந்து நம்ம உடனே போகக்கூடாதுன்னு சொன்னார். அவர் பேச்சை கேட்டு நம்ம சார் கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்திருக்கலாம். இருந்துட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம போயிருக்கலாம். நம்ம அவசரப்பட்டு வந்தனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தாத்தியா பாட்டில் வந்து நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, பாபா வந்து ஷீரடி மக்களுக்கு வந்து செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய புகழும் சரி அற்புதங்களும் சரி அவருடைய பக்தர்கள் வந்து ஷீரடியில் அந்த மக்கள் வந்து பக்தர்களாக மாறி எல்லாமே நகரம் எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஊர்லேருந்து பாபா வந்து அந்த மசூதியில் வந்து பார்க்க வந்தாங்க. இன்னமும் அந்த ஷீரடியில் பார்த்தீங்கன்னா நம்ம மனசார போய் பாபா கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா எல்லாமே நல்லதே நடக்குங்க. சில பேர் நினைப்பாங்க, ஐயோ சீரடிக்கு போக முடியலையேன்னு. பட் யாருமே வருத்தப்படுத்தலை. நம்ம மனம் முருகி எங்கே இருந்தாலும் பாபாவை வந்து மனசுக்குள்ள நினச்சி மனம் முருகி வேணுனாலே போதும், எல்லாமே நமக்கு நல்லதாக நடக்கும். ஒரு சில விஷயங்கள் தட்டி போனாலும் கண்டிப்பாக பாபா ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து அது வந்து வேணாம்னு சொல்லி நினைக்கிற நம்ம நினச்சிக்கிட்டு அடுத்தது நல்லபடியாக எல்லாமே நடக்குங்க. எதையும் நினச்சி வருத்தப்பட வேணாம். பாபாவை மனசில் வைப்போம். நம்ம வாழ்க்கை பயணத்தை இன்னும் மென்மேலும் நம்ம உயர் இடத்துக்கு போவோம். பாபாவை மட்டும் மனசில் வச்சு வணங்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.